திமுக குடும்பத்திலே வெடித்த சண்டை, திடீர் கைகலப்பு, வெளியேறிய உதயநிதி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் முடிவுற்று நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் விஜய் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தற்காலிக சபாநாயகரின் மூலமாக பதவி பிரமாணம் என்பது சட்டமன்றத்திலே செய்து வைக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினம்தான் நமது உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி இருக்கையிலும், அதாவது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்வருடைய இருக்கையிலும் நேருக்கு நேர் எதிராக அமர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கு. இன்னொரு புறத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது திமுக குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு சண்டை என்பது வெடித்திருப்பதாகவும், அந்த சண்டையின் காரணமாக உதயநிதி அவர்கள் வெளியேறி இருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே சேகர் பாபுவை நம்ப வேண்டாம். சென்னையிலே சேகர் பாபு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் மற்ற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என உளவுத்துறை முதல்ல ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்கள் அன்றே சொல்லி இருக்கிறார். ஸ்டாலினிடம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அதாவது சேகர் பாபுவை மட்டும் நம்ப வேண்டாம். சேகர் பாபுவை நம்பினால் கண்டிப்பாக இந்த முறை சென்னையிலே அனைத்து இடங்களிலே நாம் தோல்வியை தழுவிவிடுவோம். ஆனால் அவருடைய இடத்திலே மட்டும் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மற்ற நாம் முதற்கொண்டு அனைவருமே தோல்வியை தள்ளக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். விஜயுடைய அலை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நம்முடைய சொந்த கோட்டையாக கருதப்படக்கூடிய சென்னையை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் சேகர் பாபுவை ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்திலே வேறொரு நபரை நியமித்து நாம் அனைவரும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என நம்ம உதயநிதிகள் அப்பொழுதே நமது ஐயா ஸ்டாலினம் வலியுறுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் ஏற்க மறுத்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை என்பது வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையுடைய தோற்றம் என்பது குளத்தூர் தொகுதியிலே தோல்வியை கொடுத்திருக்கிறது. அதாவது குளத்தூர் தொகுதியிலே வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் VS பாபு அவர்கள் ஒரு காலத்திலே திமுகவுடைய மாவட்ட செயலராக இருந்திருக்கிறார். அந்த மாவட்ட செயலராக இருந்து அங்கு பல்வேறு பிரச்சனைகள், சேகர் பாபுவின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அவர் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தேர்தலுடைய முடிவுகளுக்கு பின்பு நேற்று தினம் கூட பார்த்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா நமது உதயநிதி வீட்டிலே இந்த பிரச்சனை என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்றே நாங்கள் சேகர் பாபுவை நம்ப வேண்டாம் என்று சொன்னோமே, நீங்கள் நம்பினீர்கள், இதனால் தான் உங்களுக்கு தோல்வி என்பது கிடைத்திருக்கிறது. சேகர் பாபுவை ஓரம் கட்டிவிட்டு அந்த குளத்தூர் தொகுதியிலே நாம் இறங்கி வேலை பார்த்திருந்தால் கண்டிப்பாக நாம் அனைவரும் வெற்றி பெற்றிருப்போம். நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். நீங்கள் இல்லாமல் நான் சட்டமன்றத்துக்கு செல்வது எந்த முறையிலே நியாயமாக இருக்கும்? நீங்கள் இருந்தால் எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்குமே என உதயநிதி அவர்கள் நமது ஐயா ஸ்டாலினிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு ஸ்டாலினும் வார்த்தையை சொல்ல இப்படி இருவரும் கோபமாக பேச்சுகள் அடிபட்டு இறுதியாக நமது உதயநிதி அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட நேற்று தினம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. எது எப்படி இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக குடும்பத்தை தவிர மற்ற யாருமே அந்த மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.